நம்பும் துருகம் சொல்வோம் எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே இயேசுவே, எல்லாம் நீரே, எனக்கெல்லாம் நீரே, எல்லாம் நீரே இயேசுவே, 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 எல்லாம். Jesus Lord, இயேசுவே, நீரே, நீரே, நீரே போதுமே. சொல்லுங்க, இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. ரெண்டு கைகளை உயர்த்தி, நீரே, நீரே, நீரே போதுமே இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். சொல்லலாமா? யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும், என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். நீரே, நீரே போதும் இயேசுவே, இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. சொல்வோம், நீரே, நீரே போதும் இயேசுவே, இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீரே, நீரே, நீரே போதுமே இயேசுவே, நீரே போதும் இயேசுவே. என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். ஆபத்துக்கு தரிசி சொல்லும் பொழுது சொல்கிறார், அத்தி மரம் துளிர் விடாமல் போனார், திராட்சை செடி பலன் கொடாமல் போனார், ஒலிவ மரம் கனி கொடாமல் போனார், தொழுவத்தில் மந்தையில் ஆடு மாடுகள் இல்லாமல் போனார். கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். I will rejoice, I will rejoice in my Lord God. Hallelujah.
Hallelujah, for he has redeemed me. அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எது இருக்கோ இல்லையோ, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. Hallelujah, என்ன நேர்ந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், என்னை கைவிடாத ஒரு நேசர், என்னை விட்டு விலகாத ஒரு நேசர். Hallelujah, என்னை தம் பாசமாய் தம் கரத்தினாலே ஏந்தி சுமக்கிற ஒரு நேசர் என்னோடு கூட உன்னை கைகளை தட்டி சொல்லுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. எந்த சூழ்நிலையாலும், in every situation, in every situation, hallelujah, hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். துன்பத்தின் நடுவே நடந்தாலும், கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னோடு இருப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. நீரே நீரே போதுமே இயேசுவே. சொல்லுவோம். நீரே நீரே போதுமே. In every situation, oh God, help me to trust you. நீரே 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 போதுமே இயேசுவே. நீரே போதுமே இயேசுவே. வியாதியின் மத்தியில் அமிழ்ந்தாலும், பாடுகள் என்னை நொறுக்கினாலும், வியாதியின் மத்தியில் அமிழ்ந்தாலும், பாடுகள் என்னை நெருக்கினாலும், திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே. என்னையும் நடத்திடுமே. என்னை இப்படி கரங்களிலே கொடுக்கிறேன். திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே. என்னையும் நடத்திடுமே. கைகளை உயர்த்தி நீரே 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 போதுமே இயேசுவே. நீரே நீரே போதுமே. எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவோம். நீரே 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 போதுமே இயேசுவே. நீரே நீரே போதுமே. என்ன வந்தாலும், என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் என்ன கைவிட்டாலும், ஆண்டவரே என் வாழ்க்கை உங்களை நம்பி இருக்கிறது. உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ஒருவர், இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசு ஒருவர் மாத்திரமே. இயேசு ஒருவர் மாத்திரமே. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தாவே நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடிக்கு செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா எனக்கு இரு. ஹல்லேலூயா. Thank you God. Thank you God. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுவோம். என்ன வந்தாலும்,
நம்பிடுவேனே. என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். இது சொல்லுவது ரொம்ப சுலபம் இல்லை, பாடுவது ரொம்ப எளிது, ரொம்ப இனிமையா பாடலாம். ஆனா இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்ப்பது நம்முடைய பாடல்களை அல்ல, நம்முடைய இசையை அல்ல. He is looking for true worshipers, true hearts. உண்மையாய் தேடுகிறவர்களை, உண்மையாய் ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த சபையிலே ஆண்டவரே, ஏதோ பாட வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, ஏதோ ஆராதனைக்காக அல்ல ஆண்டவரே, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி உம்மை பார்த்து சொல்லுகிறேன், என்ன வந்தாலும் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் உம்மை நான் விட்டு விடாதபடிக்கு, உம்முடைய பிரசனத்தை விட்டு நான் விட்டு விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, உமக்கு மறைவாய், உம்மை விட்டு தூரமாய் நான் எங்கே செல்லுவேன்? Where can we go, God? கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லலாம், அதை தான் அப்பா விரும்புகிறார். என்ன வந்தாலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லா சூழலிலும் எல்லாவற்றையும் இழந்த மத்தியிலும் பிள்ளைகள், நாடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து ஓட்டை இழந்து சுரண்டி கொண்டிருக்கிறான் யோபு. தூரத்திலே நண்பர்கள் பார்த்தவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலை, பரிதாபமான நிலை, உருக்குலைக்கப்பட்ட நிலைமை. மனைவி பார்த்து சொல்கிறார், போதும், உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் இருந்தது, தேவனை தூஷித்து உம்முடைய ஜீவனை விடு. சொல்லுகிறான், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? அந்த சூழ்நிலை தான் யோபு சொல்லுகிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, வசதி இருந்தாதா, எல்லாம் வேலை இருக்கும் பொழுது, வேலை போயிட்ட பொழுது, எல்லாம் இழந்த நிலையிலும், ஹல்லேலூயா, சூழ்நிலைகள் சாதகமா இல்லாத நேரத்திலையும் தைரியமா சொல்ல முடியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? எல்லா வியாதியின் மத்தியில சொல்ல முடியுமா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்? கண்ணியின் மத்தியில சொல்ல முடியுமா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்? போராட்டத்தின் நடுவில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இந்த காலை நேரத்தில் God is looking for people, those who worship Him with a sincere heart, not coming only for blessings, but we are here to bless the blesser. நம்மை ஆசீர்வதித்தவரை ஆசீர்வதிக்க, அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் உமக்கு உண்மையா இருக்க கை உயர்த்தி, வலது கை உயர்த்தி சொல்லலாமா? என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். என்ன வந்தாலும் நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன். கைவிட்டாலும் உம்மை மக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். நீரே நீரே போதும் இயேசுவே, இயேசுவே நீரே போதும் இயேசுவே, நீரே. நம்பிக்கையோடு அவரை பார்த்து, நீரே நீரே போதுமே போதுமே இயேசுவே, நீரே 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 போதுமே இயேசுவே, நீரே போதுமே இயேசுவே. நீங்க மாத்திரம் உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன வந்தா நம்பிடுவேனே, என்ன நேர்ந்தாலும் பற்றிக் கொள்வேனே. யார்
கைவிட்டாலும் பின் செல்லுவே, யார் கைவிட்டாலும் பின் செல்லுவே. One more time. என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்லுவே, யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவே. நீரே நீரே போதும் இயேசுவே, இயேசுவே நீரே போதும் இயேசுவே. சதத உயர்த்தி சொல்லுவோம். நீரே கர்த்தருடைய அன்பு இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவே ஊற்றப்படுவதாக, ஒரு தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதாக, உடைந்த உள்ளங்கள் ஆறுதல் பெறுவதாக. ஹல்லேலூயா. ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும் ஆண்டவரே, புது நம்பிக்கை பிறப்பதாக. ஓ ஹல்லேலூயா. உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்களை, ஹல்லேலூயா, அவர்கள் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவர்களை பூரண சமாதானத்திலே வைக்கிற தெய்வம். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பூரண சமாதானத்திலே உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ள. ஹல்லேலூயா. பக்கம் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவது இல்லை. ஹல்லேலூயா. அப்பா என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. கைகளை தட்டி அசைக்கப்படுவது இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற வரைக்கும், அப்பா என்னுடைய படகுல இருக்கிற வரைக்கும் என்னுடைய படகு, என்னுடைய வாழ்க்கை படகு அமிழ்ந்து போவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அசைக்கப்படுவது இல்லை. என் ஊழியம், என் தரிசனம், என் குடும்பம், ஹல்லேலூயா, என் வேலை அசைக்கப்படுவது இல்லை. காரணம், நான் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் அந்த 3 புருஷர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை விடுவிக்க வல்லவர். கைகளை தட்டி சொல்லுங்க. அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் எங்களை சுமக்க வல்லவர். அவர் எங்களை நடத்த வல்லவர். அவர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆமென், ஆமென். Thank you Father Lord. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அரணே, எங்கள் துணையே, ஆராதனை. உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. Let me read that again. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷரும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான, நேர்மையான, உண்மையான, ஆண்டவருக்கு பயந்த வழியிலே நடக்கிற மனிதனை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவன்தான் பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன், பலத்தின் மேல் பலன். Strength over strength, strength after strength. Hallelujah. Only Jesus, only God can give that. Hallelujah. Even as we walk
வாக், அவருடைய வழியிலே செவ்வையாய் உண்மையாய் வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Thank you Father Lord. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? நான் நடந்து வந்த பாதைகள் கரடி முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. ரெண்டு கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி thank you Father Lord, thank you Lord. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். பாடுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? நான் நடந்து வந்த பாதைகள் பாடுவோம் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை,
என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. பாடுவோம். நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். சொல்லுவோம். நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். மகிமை உள்ளவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை உள்ளவரே, மாட்சிமை உடையவரே, உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே. துதிக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியுடன் நல் உண்மையுடன். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. உண்மையா சொல்லலாமா? ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியுடன் நல் உண்மையுடன். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தான். எல்லாரும் சேர்ந்து Thank you Father Lord. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றார். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை ஆடுவோம். தகப்பனும் தாயும் நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய். எனது நிழல் அந்த ஆண்டவர் தான். சொல்லுங்க, என்னை காக்கிற தேவன் அந்த ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய போஜனம். ஹல்லேலூயா. அவர்தான் என்னுடைய துணை, அவர்தான் என்னுடைய அடைக்கலம், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்மை காக்கும் தேவனவர் நமக்கு நிழலாய் இருக்கின்றவர். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. சொல்லுவோம். நம்பிக்கையும் You're my hope. இந்த காலை நேரத்தில் ஒரு புது நம்பிக்கை பிறக்கட்டும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நம்பிக்கையும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. சேர்ந்து கரங்களை தட்டி நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே. Hallelujah, we magnify your name, oh
எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அரணே, எங்கள் கேடகமே, எங்கள் துணையே, வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னவரே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தெய்வமே, ஹல்லேலூயா. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தெய்வமே, எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறவரே, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன தெய்வமே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, ஆராதனை ஆராதனை. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்தவருக்கு நன்றி செலுத்துங்க. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் அரணே, எங்கள் கேடகமே, எங்கள் துணையே, ஆராதனை. வழுவாமல் எங்களை காக்கிற தெய்வம் ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை தோளில் தூக்கி சுமக்கிற தெய்வமே, எங்களை தோளில் தூக்கி சுமக்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவன் உள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. 1000 நாளை பார்க்கலும் அப்படி பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன் என்று பக்தன் சொல்லுகிறான். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, உங்க சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். My food is to do my father's will. அதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே நமக்காய் வாழ்ந்து மரித்து நீங்களும் நானும் அறையப்பட வேண்டியதான இடத்திலே நமக்காய் சாபமான தெய்வம். காலை நேரத்தில் எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே, உங்க சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு முன்பாக, ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. ஏனோ தானோ என்று வாழ்கிறதான வாழ்க்கை மாறட்டும். சுயநலமான வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் திருமணமாகி பிள்ளைகள் பெற்றெடுத்தோம், என் குடும்பம் நல்லா போகுது, நல்ல வசதியா வாழ்கிறோம், அது நமக்கு முக்கியம், தேவைதான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம், அவருக்காய் அவருடைய சித்தம் செய்கிறதான ஒரு கூட்டத்தை திறப்பலை நின்று, ஹல்லேலூயா, திறப்பலை நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேசங்களுக்காய் ஜெபிக்கிறவர்கள், தேசத்திற்காய் ஜெபிக்கிறவர்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு, ஹல்லேலூயா, மணிக்கணக்காய் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாதத்திலே ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேசங்களுக்காக கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பை, மகிழ்ச்சியை, ஹல்லேலூயா, நாமே நமக்குள்ளாய் கொண்டாடி மகிழ்ந்து விட்டு, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நாம் சந்தோஷமாய் இருந்து விட்டு சாகர வரைக்கும் குடும்பத்திற்காகவே வாழ்ந்து போக நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. ஆண்டவருக்காய் எதையாகலும் செய்ய முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்த பொழுது they left everything immediately and followed Jesus. They left everything. அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இந்த காலை நேரத்திலே உண்மையாய்
அவரை தேடுகிற ஒரு கூட்டத்தை என் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு கூட கையை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்ல முடியுமா? உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே, உண்மையா சொல்லுங்க, நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல்லேலியோ என்றும் உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோஹி என்னை காண்கிற தெய்வம், காண்பவரே. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுவோம், எல்ரோஹி என்னை காண்பவர். நம்மை விசாரிக்கிற நம்முடைய அலைச்சல்களை, நம்முடைய தேவைகளை பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஏசையா உம்மைதானே சொல்லுங்க, என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். Thank you, Jesus. நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுக்கா வாழ்ந்தாலும் இயேசுக்கா, மரித்தாலும் இயேசு. அப்படிப்பட்டதான ஒரு கூட்டத்தை தானே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே நான் உண்மையா அவருக்காய் வாழுவேன் என்று சொல்லுகிறவர்கள்? அவர்கள் மாத்திரம் எல்லாரும் கையை உயர்த்த வேண்டாம். ஆராதனை கூட்டத்தோடு எல்லாரும் கையை உயர்த்துவது இயல்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் இல்லை, அவருக்காய் நான் கடைசி மூச்சு வரைக்கும் நான் வாழ விரும்புகிறேன். அவருக்காய் இந்த கடைசி நாட்களிலே சுயநலமா இருந்த நாட்கள் போதும், எனக்காக என் குடும்பத்திற்காக இதையே கவனித்துக் கொண்டு பாதி வாழ்க்கையை நாம் அழித்து விட்டோம், முடித்து விட்டோம். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லி இருக்கிறது. மெத்துசலா 956 வருடங்கள் உயிர் வாழ்ந்தான். அவனை குறித்து வேற எந்த ஒரு காரியத்தையும் பதிவு செய்யவில்லை. என்ன சாதித்தார், என்ன ஆண்டவருக்காக என்ன செய்தார் என்று ஒன்றுமே தெரியவில்லை. அருமையானவர்களே, I want to leave this challenge. வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாளா இருந்தாலும் 33 ஆண்டுகள் இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உங்களை எண்ணி மீட்டெடுத்தார். இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். சுயநலமா நமக்காக, நம்ம குடும்பத்திற்காக சம்பாதித்து ஹல்லேலூயா போகும் பொழுது ஒன்றையும் நாம் எடுத்துக்கொண்டு போவதே இல்லை. கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தாலும் நம்முடைய குடும்பங்களை கவனிக்க வேண்டியது உண்மைதான், பொறுப்பு உண்மைதான். ஆனால் அதையே பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு அநேகர் அழித்துக் கொண்டிருக்கிறோம், முடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கென்று ஒன்றையும் சாதிக்காமல், ஒன்றையும் செய்யாமல், அவருக்கென்று உண்மையான ஒரு வாழ்க்கை வாழாமல், மனம் போன போக்கில் இஷ்டம் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக நான் மரிச்சேன், நீ எனக்காக என்ன செஞ்ச? என்ன பதிலுங்க நம்ம சொல்லுவோம்? என்ன பதிலுங்க நம்ம சொல்லுவோம்? காலை நேரத்திலே
பாஸ்டர் வருகிறதான இந்த நேரத்தில் நம்முடைய 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன், அதையாக நான் உமக்காக செய்வேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க அவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி ஒரு அர்ப்பணத்தோடு, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தம், என் வாழ்க்கை என்னுடைய ஜீவன் அவருக்கு சொந்தம், அவருக்காக நான் வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன், அவருக்காக வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன், அவருக்காக வாழ்ந்து முடிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்கள் மாத்திரம் கையை உயர்த்தி, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன்.